எனக்கு இந்த செலிபிரிட்டியோட இன்ஸ்பயர் சாரி சத்தியமா பிடிக்காது. இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான கலர் இந்த கலர் தான். ஸோ இந்த கலர் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இதோட பல்லு பாருங்க. சாரியில நடுவில் நம்ம பாடியில நிறைய ஒர்க் இருந்தா பிளவுஸ் வந்து கொஞ்சம் மினிமலா இருக்கணும். வச்சு பார்த்தா இங்க அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி இது பாத்தீங்கன்னா அப்படி இல்ல பாருங்க. ஜரி வந்து இப்படி கரெக்டா இருக்கா, இப்படி போட்டு பார்த்து கண்ணாடி முன்னாடி நம்ம 4 பேர் கட்டி விட்டு அப்படிலாம் தான் வாங்குவோம். ஸோ நம்ம ஆன்லைன்லயே ஒரு 10,000 15,000க்கு மேலதான் வச்சா. சுடிதார்ஸ் வாங்க போகும்போது அந்த ஷால் பார்த்து யோசிப்பேன், ஐயோ இந்த ஷால் அழகா இருக்கு, இது வந்து ஃபுல் லெங்த் சாரி எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம போடுற ட்ரெஸ் நமக்கு நம்ம கான்ஃபிடன்ட் லெவலை ஜாஸ்தி பண்ணணும். பெரிய இதுல லாபம் சம்பாரிச்சு ஒரு சாரி வித்தால எவ்வளவு பணம் கிடைக்கும். அடடா, இது வந்து எல்லாரும் தேடக்கூடிய ஒரு கலர் அண்ட் இங்க வந்து இருக்கு அப்படின்னோட இந்த கலருக்கு ஒரு விஷயம் கூட இருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான கலர் இந்த கலர் தான். ஸோ இந்த கலர் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா. இது கேள்விப்பட்டது கரெக்டா தெரியல, பட் இருக்க கலர்லயே காஸ்ட்லியான கலர் இதுதான். நிறைய மிக்ஸ் வந்து ஆமா, இவங்க வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலி போல இவங்க. இந்த சாரி நீங்க எடுத்து இப்படி பார்த்தோன்னே நம்ம இந்த பழைய பாட்டி அந்த டைம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் டச். ஸோ நான் என்ன நினைச்சேன்னா இந்த சாரி வந்து கொடுக்கும்போது செல்ஃப்லயே பார்டரோட அந்த கோல்டு வித் பர்பிள் வந்தா நல்லா இருக்குமான்னு யோசிச்சேன். இல்ல ஓகே, அப்போ ஒரு ட்ரெண்டா போற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் இது எல்லாரும் கெட்டுற மாதிரியும் இருக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யணும். அண்ட் இந்த கலர் வந்து இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஆசைப்படுற ஒரு கலரா இருக்கு. இந்த கலர் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கணும். அதுவும் ஒரு பட்டு சாரியாவும் இருக்கணும். மற்ற சாரியை கம்பேர் பண்ணும்போது எப்பவுமே பட்டுக்கு ஒரு என்ன சொல்றது, எல்லார்கிட்டயும் ஒரு தனி ஒரு வரவேற்பு இருக்கு. பட்டுல போனா இவ்வளவு சாஃப்டா வேணும்னா கண்டிப்பா நம்ம 15,000 ரூபாய் இல்லாம இந்த சாஃப்ட்ல வாங்க முடியாது, கண்டிப்பா வாங்க முடியாது. அப்ப பட்டு இல்லாம போனா எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பண்ணதுதான் வந்து இந்த டசர். இதுல நீங்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இதோட பார்டர் பார்க்கணும். இதோட பல்லு பாருங்க, இதான் பல்லு. இந்த பல்லு டிசைன் வந்து தெரியுதா, இது ஒரு மாதிரியான பிரிண்ட். இது ஆக்சுவலா ஓகே, இந்த இடத்துல மட்டும் பிரிண்ட், கலர் பிரிண்ட் இருக்கும். ஓகே, சோ இங்க எல்லாமே வீவிங், ஜரி வீவிங். சோ இந்த பார்டர் பாத்தீங்கன்னா இந்த கோபி போட் இருக்குல்ல, அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் டச் வேணுங்கிறதுக்காக தான் இந்த ரவுண்டுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இந்த லைனும் அந்த லைனும் கொடுத்தது. சோ இது பிளவுஸ் சாரி எல்லாமே வந்து இப்படி பிளெயினாவும் இந்த பல்லு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு சாரி, சில்க் சாரியில எப்படி வேணுமோ இது கொண்டு வந்தது. ஓகே, டிஃபரெண்டான ஒரு யூனிக்கான ஒரு டிசைன். சோ இதுல பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாலாம் இருக்காது, ஆனா புட்டாஸ் இருக்கும் கம்ப்ளீட்டா, பார்டர் அண்ட் புட்டாஸ். இப்போ இந்த டிஜிட்டல் பிரிண்ட்ல நீங்க சொல்லும் போது இந்த இடத்துல இந்த பிக்சர் தான் வரணும் ஆர் இந்த மாதிரியான கலர் காம்பினேஷன்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் வந்து எப்படி கோ த்ரூ பண்ணுவீங்க? இதுல எனக்கு வியூ பண்ணது இல்லாம இந்த பிரிண்ட் போகும்போது எப்படி இருக்கும், 2 வேலையை கலக்குறோமே எப்படி இருக்கும்னு. அப்போ இந்த பார்ட் மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி காட்டினாங்க. இந்த கலருக்கு இந்த பார்டர் பண்றதுக்கு முன்னாடி இந்த பார்ட் மட்டும் வேற ஒரு மெட்டீரியல்ல பண்ணி காட்டினாங்க. சோ எனக்கு இது மேல ஒரு கான்பிடென்ட் இல்லாம இருந்தது. அண்ட் இந்த பர்பிளோட பண்ணி காட்டும் போதுதான் எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகா இருக்கு. நீங்க உங்களுக்கு இது க்ளோஸ்ல தெரியுதா, இது வெறும் பிளெயின்ல மட்டும் இல்ல பாருங்க, ஒரு சின்ன செக் தெரியுதா. சோ இது கம்ப்ளீட்டா ட்ரெடிஷ்னல் வித் ட்ரெண்ட். இந்த இருக்க ஆளுங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இது கம்ப்ளீட்டா ட்ரெடிஷ்னலோட வந்து இந்த இப்ப இருக்கிற அந்த ஜென்ரேஷன் லிங்க் பண்ற மாதிரி இருக்கு. இதுவுமே வந்து ஒரு 90ஸ்ல வந்து ஒரு டிசைன் இல்லையா? ஆக்சுவலா இது சொல்லக்கூடாதான், பட் ஆனா நிறைய ஹீரோயின்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டு நான் வந்து பாத்திருக்கேன். சின்ன பிள்ளைல எல்லாம் அவங்க டான்ஸ் ஆடும் போது எனக்கு பார்க்கும்போது அவ்வளவு ஆசையா இருக்கும். லெனின்லோடது நிறைய இந்த மாதிரி நீங்க நம்ம பாத்திருப்போம். லெனின் மெட்டீரியல்ல பிளெயின் வரும், இந்த மாதிரி பார்டர் வரும், பிளெயின் வரும், இந்த மாதிரி பார்டர் வரும், நீங்க பாத்திருப்பீங்க. சோ அந்த மாதிரி பிளெயினாவே கொடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு வித்தியாசம் பண்ணதுக்காக தான் இந்த நடுவுல இருக்க இந்த பேட்டர்ன்ஸ் வந்து கலர் பண்ணதே. கலர்ஸுமே கான்ட்ராஸ்டா வேணும், அப்பதான் நல்லா இருக்கும். இந்த லெனின் பேட்டர்னாவே ஃபுல்லா இருக்க கூடாதுன்னு. இது ஆக்சுவலி லெனின் கிடையாது. இது பல்லு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பல்லு எல்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு கீழே குட்டியான ஒரு லைன்ல தான் இருக்கும் பல்லு. பாருங்க, எப்பவுமே பல்லு வந்து ஒரு மீட்டருக்கு இருக்கும். ஆமா, புரியுதா? கீழே ஆமா வெறும் 1 மீட்டருக்கு இருக்கும். எனக்கு ஆக்சுவலி நான் வந்து இது என்ன நினைச்சேன்னா, கீழே நமக்கு வர பார்டர் அப்படின்னு பல்லுல இவ்ளோ குட்டியா. ஓகே, சோ 1 மீட்டருக்கு வர்றது எனக்கு 1 மீட்டருக்கு வேணா 1/2 மீட்டர்ல இருந்தா போறோம்னு சொல்லி பண்ணதான் இந்த பல்லுவோட டிசைன். எதனால 1/2 மீட்டர்னு குறைச்சிட்டீங்க? ஏன்னா இந்த டிசைனோட இங்க பாதி வரைக்கும் வந்துட்டா அதோட பின்னாடி பார்க்கும்போது இந்த
தனித்தனியா ஃபீல் தெரியாதுங்கிறதுனால இது கொஞ்சம் இருக்கட்டும், கொஞ்சமா இருக்கும்போது இது நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால அந்த ஒரு 1/2 மீட்டருக்கு இருந்தா போதும்னு சொல்லிதான் இந்த 1/2 மீட்டருக்கு பண்ணது. அடடா. பிளவுஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் சேம் அந்த பல்லு கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி பிளெயின்லயே கம்ப்ளீட்டா டிசைன் இருக்கு. அப்போ நீங்க பிளவுஸ்லயே டிசைன் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கிளம்சியா ஃபீல் ஆகும். எப்பவுமே சாரியில நடுவுல நம்ம பாடியில நிறைய ஒர்க் இருந்தா பிளவுஸ் வந்து கொஞ்சம் மினிமலா இருக்கணும். இங்க பிளெயினா இருந்துச்சுன்னா இங்க ஜாஸ்தி, இங்க ஜாஸ்தி இருந்தா அங்க அப்படி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி கிளம்சியா பார்த்தா அதோட அழகு தெரியாது வெளியே. நம்ம வந்து ஒன்னொன்னுக்கும் டிசைன் பண்ற விதம் இது வரைக்கும் பார்த்ததுலேயே வந்து பார்டர்ஸ்ல நம்ம நிறைய கான்சென்ட்ரேட் பண்றோம். அண்ட் வந்து டிசைன்ஸுமே வந்து லைக் பழைய டிசைன்ஸ் அண்ட் புது ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர் அப்படி சொல்ற ஒரு கலவையை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அண்ட் ஏகப்பட்ட கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்து வளர்ந்த கலர்ஸா இருக்கு. அண்ட் அவ்வளோ இன்ஸ்பிரேஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கும்ல, தூங்கும் போது கூட மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் கலர்ஸ். லைக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம பண்ணணும். இதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வரணும். பட் இதெல்லாம் வந்து காஸ்ட் எஃபெக்டிவா கொஞ்சம் கம்மியும் அஃபோர்டபுள் ரேட்ல எல்லாரும் கட்டுற மாதிரி, பட் குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம. கண்டிப்பா. அப்படின்னும் போது எப்படி அது ஒத்து வருது ஆஸ் அ பிசினஸா கேக்குறேன். ஆஸ் அ பிசினஸா பார்க்க போனீங்கன்னா பெரிய இதுல லாபம் சம்பாரிச்சு ஒரு சாரி வித்தால எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படிலாம் என்னோட இதுல என்னோட பிராண்ட்ல அப்படி கிடையாது. ஒரு தாட் லாபம் இருக்கும், அது ரொம்ப மினிமலா. எனக்கு இந்த வேலை பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்காக நான் இந்த வேலை பண்றேன். வேலை பிடிச்சி பண்றேன். வேலையை ஒரு ப்ரொஃபஷனாவும் நான் எடுத்துக்கணும். ஸோ வெறும் பேஷனுக்காக மட்டும் பண்ணும்போது எப்படின்னு கேட்கும்போது ஒரு டைம்க்கு அப்புறமா அதை நம்ம ஏன் பண்றோம்னு ஒரு கேள்வி நம்மளை சுத்தி எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க. இல்ல நான் இந்த வேலை பண்ணதுனால இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு நம்ம சொல்லணும்னா அது ஒரு ப்ரொஃபஷனலா மாறினா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்கிற இந்த ஒரு என்ன சொல்றது ரொம்ப போட்டியான இந்த டைம்ல நான் வரும்போது நான் ரொம்ப பெரிய லாபத்தை சம்பாதிக்கணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லை. நான் ஒரு வேலை பண்றேன், என் மனசுக்கு திருப்தியா இருக்கணும் அந்த வேலை. அதே டைம்ல நம்ம மனசாட்சியை உறுத்தாம ஒரு வேலை பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் வந்து நான் யாரெல்லாம் சொல்லல, அவங்க இன்னொரு பிராண்ட்ல இருந்து ஒரு சாரி வாங்கியிருக்காங்க. அவங்க ரொம்ப சாரி பிரியர் ரொம்ப. ஸோ நம்ம என்ன சாரி நான் போஸ்ட் பண்ணாலும் இம்மீடியட்டா எனக்கு கலர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே பண்ணுவேன். அவங்க இம்மீடியட்டா வாங்குறது அப்படிதான் இருக்கும். நான் ரீசெண்டா போட்ட சாரியை வந்து இதே சாரி நானும் வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்படியா, சூப்பர், வச்சிருக்கீங்களா, என்ன ரேஞ்சில வாங்குனீங்க அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு ரேஞ்ச் சொன்னாங்க. என்னன்னா 2500. எனக்கு இம்மிடியட்டா எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. இம்மிடியட்டா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்போ நான் இது எவ்வளவு ரேஞ்ச் நான் இது சேல் பண்ண தெரியுமா, 1199 தான். நீங்க 2500 சொல்றீங்க. எனக்கு புரியல, எத்தனை சாரி வாங்கினீங்க? ஒரு சாரி தான், இதே சாரி தான் வாங்கினேன். ஐயோ தப்பா வளரிட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா அவங்க என்னன்னா தப்பா அவங்கள நினைச்சிட போறாங்க. ஏன் கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் இது 1199 தான். ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க, நான் இதை வாங்கிட்டேனேன்னு. நான் எதுக்காக சொல்றேன்னா அவ்வளோ பெரிய லாபம் வச்சு விற்கிற அளவுக்கான குவாலிட்டி அந்த சாரியில கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அந்த ஒரு 3 வாட்டி கட்டுறதுக்கு அப்புறமா அந்த சாரியோட குவாலிட்டி மாறும் கொஞ்சம். ஏன்னா அது மெட்டீரியல் அந்த மாதிரி பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் அது வாஷ் பண்ணா அதுக்கப்புறமா அது மாறும். அப்ப அவ்வளோ ரேஞ்சில் அதை விற்கும் போது அதுல என்ன வாங்கிட்டு நான் கேட்டப்போ அநியாயத்துக்கு அதை வாங்கின மாதிரி தண்டத்துக்கு வாங்கின மாதிரி நம்மளுக்கு எப்பவுமே அது இருக்கும். ஒரு சாரி மேல ஸ்பெண்ட் பண்ணி அது சரியா இல்லைன்னா. ஸோ அப்ப அது எனக்கு எப்படி இருக்கும் அதே தானே எல்லாருக்கும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும் இதுல வந்து நான் இவ்வளவு லாபம் சம்பாதிக்கணும்னு மட்டும் வைக்கக்கூடாது. என்னைக்காவது அதை கெட்டும் போது இவ கிட்ட வாங்கின இது போய் இவ்வளவு விலைக்கு வித்தாப்பான்னு என்னை யாரும் சொல்லக்கூடாது. ஸோ அந்த பிரைஸ் வந்து அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி இருக்கணும், என் மனசாட்சிக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ இந்த சாரியே வெளியே வேணா கூட கம்மி ரேஞ்சில எல்லாருமே பார்க்கலாம். பட் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு தெரியும் இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அதுக்கு தகுந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச் எனக்கு போதும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் விற்கிறேன். இதுல அநியாயமா ஒரு லாபத்தை வச்சு விற்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஒரே பேஸ்டல்ஸ் இன்னைக்கு வந்து விளையாடுது. ஆமா, இல்ல சேலியம் ரவிக்கேமோட ஸ்பெஷல் கொஞ்சம் பேஸ்டல்ஸ். ஆஹா. அண்ட் இது வந்து ஒரு ஃப்ளோரல் பிளவுஸ். அண்ட் இந்த சாரி பத்தி கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்க. இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூட். இது ஆல்ரெடி இதுலயுமே ஒரு பிளவுஸ் இருக்கு. ஓகே. சோ இது எக்ஸ்ட்ராவா இதுக்கு ஒரு கான்ட்ராஸ்டா வேணும். இது செல்ஃப் கலர் அப்படிங்கறதுனால கான்ட்ராஸ்டா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால ஃபிளாரல்ல போனா பெட்டர் அப்படின்றதுனால இதுக்கு எக்ஸ்ட்ரா பிளவுஸும் நான் ஆட் பண்ணி இதுக்கு வச்சிருக்கேன். ஓகே. சோ இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா இது இதே கலர்லயே இருக்கிறதுனால பிளெயினா நீங்க டிசைன் அதனால இது கொஞ்சம் கான்ட்ராஸ்டா வேணும்னாலும் போட்டுக்கலாம், இதே வேணும்னாலும் போட்டுக்கலாம். இதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். சோ இதுல நம்ம ஃபுல் கலருமே பாத்தீங்கன்னா தனித்தனியா தெரியல பார்டர். அது பிளெயின் சாரி உடுத்த ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கறதுனால ரெண்டுமே கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். கிட்ட பாக்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா நடுவுல இருக்க ஜரி வீவிங் தெரியுது இல்லையா. சோ எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகணுங்கிறதுக்காக தான்
இந்த கலர் காம்போ. இதுல இருக்க எல்லா கலர் சாரிக்குமே இந்த ஒரு இதே மாதிரி பிளவுஸ் தான். சோ இதே சேம் இதுல இருக்க கலர், அந்த பிங்க் இருக்கு, இந்த கிரீன் இருக்கு, இந்த பேஜ் இருக்கு, இந்த பிரவுன் இருக்கு. ஓகே. சோ இதுல இருக்க எல்லா கலர் சாரியும் நான் வச்சிருக்கேன் இந்த ஒரு மெட்டீரியல்ல. இப்போ இந்த சாரி வாங்கணுன்றவங்க எய்தர் இந்த பிளவுஸ் ஆர் சாரில இருக்க பிளவுஸ் அப்படி சூஸ் பண்ண முடியுமா, இல்லன்னா ரெண்டுமே நீங்க குடுக்குறீங்க? இது ரெண்டுமே நான் கொடுக்குறேன். ஓ, என்ன பிரைஸ்க்கு? இதெல்லாம் வந்து இதே சேம் அதே பிரைஸ் தான். 1800 900 அந்த ரேஞ்ச் தான் இது எல்லாமே. இதுலயுமே ரொம்ப ரேஞ்ச் எல்லாம் இல்ல, ஒரு 2000 ரேஞ்சுக்குள்ளதான் இது எல்லாமே. இந்த சாரி அதுக்கு முன்னாடி பார்த்ததுல அந்த ரேஞ்சில தான் வச்சிருக்கேன். அண்ட் இதுக்கான டிசைன் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஏன்னா இது வைர ஊசி மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, வைர ஊசி வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு குட்டி 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 குட்டியா இருக்கும். இது அங்கங்க அந்த ஜரியோட சில்க்ல வரும்போது அது ஒரு அழகு. அது சொல்லவே முடியாத ஒரு அழகு. சோ இந்த மாதிரி மெட்டீரியல் அவ்வளவு கொச்ச கொச்சான்னு கொடுக்கும்போது ஃபீல் வந்து குட்டா இருக்காதுன்னா, நான் வெறும் அந்த பார்டர் மட்டும் அங்கங்க பேட்ச் ஒர்க் மாதிரி வேணுங்கிறதுனால அங்கங்க சூஸ் பண்ணேன். உண்மையிலே இது வரைக்கும் காட்டின சாரீஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு லைக் 80sல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எடுத்துட்டு வந்து இப்போ இருக்க ட்ரெண்ட்ல வந்து ட்ரெண்டுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. இது பல்லு. ஓகே, பல்லுல வந்து சில்வர் சின்னதா ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, குட்டி குட்டியா அங்கங்க சம்கி இருக்கும் இல்லையா, லைட்டா அந்த நான் தான்டா முந்தின்னு தெரியணும்ல வெளில. நார்மலா ஒரு சில சாரிக்கு முந்தி இருக்கிறதா தெரியாது. சோ இந்த இதுல நான் அந்த மாதிரி பேஸ்ட் எல்லாம் போனதுனால நான் தான்டா இங்க இருக்கேன்றதுனால இந்த ஒர்க் இருந்தா கொஞ்சம் ஜிலு ஜிலு நாங்க இருப்பான்ல. யூஸ்வலா நான் வந்து சுடிதார்ஸ் வாங்க போகும்போது அந்த ஷால் பார்த்து யோசிப்பேன், ஐயோ இந்த ஷால் அழகா இருக்கு, இது வந்து ஃபுல் லெங்த் சாரி எப்படி இருக்கும் அப்படின்னு. அண்ட் இப்போ எனக்கு பார்க்கும்போது என்னடா இது நம்ம நினைக்கிறதெல்லாம் டிசைனர் தான் எப்படி இருக்கும்னு. பியூட்டிஃபுல். அதோட பல்லு ரொம்ப இதோட பல்லு எனக்கு ரொம்ப பிடிச்சதா இது நான் சூஸ் பண்ணது. ஸோ சின்ன ஒர்க் வேணும் தான் இதுல லைட்டா 2 லைன்ல மட்டும் அந்த சீக்வன்ஸ். ஆஹா, இது ஒரு சூப்பரான கலர் தான் சொல்லணும் எங்களுக்காக. அண்ட் இப்போ வந்து இந்த கலர் வந்து அம்பானி லைக் நீதா அம்பானி சாரியோட ஃபேமஸ் ஆயி போயிட்டு இருக்கு இந்த கலர். இல்ல கலர் வேணா ஃபேமஸ் கலர் தான் சொல்றேன். எனக்கு உண்மை சொல்லணும்னா எனக்கு இந்த செலிபிரிட்டியோட இன்ஸ்பயர் சாரி சத்தியமா பிடிக்காது. யாரா ஒரு போட்டா இன்ஸ்பயர் சாரின்னு சொல்லி அதை வேற ஒரு மெட்டீரியல்ல கொண்டு வந்து அதை வேற மாதிரி போட்டு, ஐயோ எனக்குலாம் என்ன பண்றாங்க. சரி ஓகே, ஒரு பிராண்ட்னா ஒரு சாரி கொண்டு வர்றது அதே மாதிரி கொண்டு வருது. ஏன்னா இப்ப செலிபிரிட்டி போடுறவங்க எல்லாரோட அதே மாதிரி பிரைஸ்ல எல்லாராலையும் போட முடியாது. ட்ரூ, அதை அக்செப்ட் பண்றேன் நான். அதே மாதிரி ஒரு குவாலிட்டியில கொண்டு வராங்க, ஓகே. அதாவது சொல்லுவாங்கல்ல, இந்த குவாலிட்டியே இந்த குவாலிட்டி கொண்டு அந்த ஒரு குவாலிட்டியோட இருந்துட்டா ஓகே, அந்த குவாலிட்டி கீழே இந்த அதே மாதிரின்னு 1000 ரூபாயில இருக்க குவாலிட்டி 700 ரூபாய் கொண்டு வரும், 700 ரூபாய் இருக்க கொண்டு வரது 500 ரூபாய்க்கு கொண்டு வரும், 500 ரூபாய்க்கு 300 ரூபாய், அடுத்து 99 ரூபாடா அப்படின்னு கூட சொல்றாங்க ஒரு சிலர். அப்ப அது என்ன குவாலிட்டியா இருக்கும்னு எனக்கே ஒரு கேள்வி இருக்கும். அதனால இந்த செலிபிரிட்டி இன்ஸ்பைரிங் சாரி எல்லாம் நம்ம கிட்ட இருக்காது. யாரும் அப்படி எதிர்பார்க்காதீங்க. எனக்கு என்னன்னா அழகா இருந்தது அந்த சாரிய, அதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா எப்படி காட்டலாம்னு வேணா அந்த மாதிரி கொண்டு வரணும், தவிர அதே மாதிரி ரெப்ளிகா கொண்டு வரலாம் நான் சொல்ல மாட்டேன். குவாலிட்டி வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணாத விதத்துல இது வந்து அவ்வளவு அழகா நீங்க வந்து சாரீஸ் பண்ணிருக்கீங்கல்ல. இந்த சாரி வெந்தய கலர்ல அவ்வளவு அழகா இருக்கு. இது எப்படி சொல்றது, வெந்தய கலர்னு சொல்லலாம், ஒரு கிரீன் மிக்ஸ்டான ஒரு கோல்டுன்னு சொல்லலாம். இதுல உங்களுக்கு கிரீன் ஃபீல் ஆகுதா? லைட்டா நீங்க சொன்னதுக்கு அப்புறமா ஆமா இல்ல, ஏன்னா எனக்கு இப்ப வந்து ஒரு இந்த கிரீன் சொன்னதுல இருந்து ஒருவேளை அது கிரீன் எனக்கு கிரீன் தெரியுதா இல்ல உண்மையிலே கிரீனா அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஓகே கிரீன். இதுல வந்து கோல்டு ஃபீல் இருக்கு, அந்த கிரீனோட ஒரு ஃபேமிலி தெரியுதா உங்களுக்கு, சின்னதா ஒரு மாதிரி அது எல்லாமே மிக்ஸ்ட் ஆனது. சோ இது வந்து செல்ஃப் பார்டரா வேணும்னால கோல்டா போனா தெரியாதுன்றதுனாலதான் இந்த சில்வர் கலர்ல போனது. இந்த சாரி பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 1/2 கிலோ தான் இருக்கும். 1/2 கிலோல 600 கிராம் மேல இருக்காது. சோ ஒரு சில்க் சாரி எப்படி இவ்வளவு வெயிட்ல இவ்வளவு கம்மியா நம்ம மடிச்சு போடுற அளவுக்கு இருக்குமோ, அதுக்காக ஒரு ரெப்ளிகாவா, அதாவது பியோர் சில்க வந்து ரெப்ளிகா மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஓகே, டசர் சில்க். எஸ், டசர் சில்க். சோ இதுலயுமே எல்லாமே பேஸ்டல் கலர் தான். இந்த சாரியோட பிளவுஸ்மே பாத்தீங்கன்னா இதுக்குமே ஆரி ஒர்க் எல்லாம் வேணாம். இது நீங்க நார்மலா பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கான்ட்ராஸ்டா, இப்ப இது கோல்டு கலர்னா ஒரு மெரூன் கலர் ஸ்டோன் வச்ச ஒரு இந்த மாதிரி ஒரு அட்டிகை மாதிரி சொல்லுவாங்கல்ல, அட்டிகை இல்லைன்னா நம்ம இப்ப சொல்ற அந்த சோக்கரே வந்து அட்டிகை வேற, எப்பவுமே சோக்கர் வேற அட்டிகை வேற. அட்டிகை வந்து இந்த பேட்டர்ன் நல்லா இருக்காது, இதுக்கு சோக்கர் தான் நல்லா இருக்கும். சோ இதுக்கு பெரிய பெரிய ஸ்டோன் இருக்கிற கிரீன் ஸ்டோனு, நல்ல அந்த பாட்டில் கிரீனு மரூன் இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டு இதை நீங்க போட்டீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். சோ பாருங்க, இப்ப இந்த சோக்கருக்குமே நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி பிளான் பண்ணதுதான். ஒரு விஷயத்த நான் வந்து நம்புறேன், என்னன்னா ஆள் பாதி ஆடை பாதிங்கிறாங்கல்ல, அது எல்லா இடத்துலயுமே நம்மள வந்து மதிப்பிடுறதுக்கு முதல் விஷயம் அதுதான்.
ஒருத்தவங்களை பார்க்கும்போது நம்மளோட உடை எப்படி இருக்குன்றத பார்த்துதான் நம்மகிட்ட பேசுறாங்க. அது நான் நிறைய இடத்துல அனுபவப்பட்டிருக்கேன். நம்ம பேசுறதுக்கு அப்புறமா தான் மத்த விஷயம்லாம், நீ எப்படி ட்ரெஸ் போட்டிருக்க, நீ என்ன போட்டிருக்க, உன்னை வச்சுதான் உங்ககிட்ட பேசலாமான்னு எல்லாரும் வராங்க. சோ அதுல வந்து சின்ன வேலைனாலும் அது குவாலிட்டியா இருந்தா அதுக்கான மதிப்பு வேறன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ அதனால நம்ம கொடுக்கும் போது ஆரியெல்லாம் பண்ணி போட்டாதான் உங்களுக்கு அழகா இருக்கும் அதெல்லாம் நான் சொல்லல. நீங்க இதை நார்மல் பிளவுஸ் தச்சு போட்டாலே நல்லா இருக்கும். நீங்க கழுத்துக்கு எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் நான் சொல்றேன். இந்த ஸ்டோன் போடும்போது கான்ட்ராஸ்டா கொஞ்சம் இன்னும் உங்களோட லுக் வந்து எப்படி சொல்ற மாதிரி எலிகண்டா இருக்கும்னுவாங்கல்ல, அந்த ஃபீல். இதோட பிளவுஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பார்டர் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல இந்த இடத்துல மட்டும் நீங்க வச்சுக்கலாம். அழகா இருக்கும் அது. இல்லைன்னா இப்ப 2-3 பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கு பிளவுஸோட பேட்டர்ன்ல. இந்த பார்டர் எடுத்து இங்க வச்சுக்கிறது. ஆமா, ஸ்கேலப் டிசைன்ல இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இப்படி வச்சுக்கலாம். சோ நீங்க அதை அங்கேயும் வச்சுக்கலாம். இங்க பிளெயினா இருக்க வேண்டாம்ன்றவங்க இங்க வச்சுட்டு இதை சென்டரா கூட கொண்டு வந்து வச்சுட்டு மேலேயும் கீழே நீங்க ஒர்க், அதாவது பிளவுஸோட சொல்றேன், இந்த பிளெயின் மெட்டீரியல் கீழே எடுத்துட்டு வந்து இந்த பார்டர் இங்க வர மாதிரி கூட பண்ணா நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி 2-3 ஆப்ஷனா பண்ணா பெட்டரா இருக்கும் தான். நான் ஆரி எல்லாம் வேணாம், இந்த மாதிரியே போட்டு ஆரி பண்ற மாதிரி எந்த பிளவுஸும் பிளெயினா கொடுக்க வேண்டாம் தான் இந்த மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் பார்டர் வேணும்னு கம்பல்சரியா பண்ணும்போதே வியூ பண்ணும்போது சொல்லிட்டேன், இதுக்கு எல்லாமே பார்டர் வேணும், பிளெயின் பிளவுஸ் கொடுத்துறாதீங்க. மோஸ்ட்லி நம்ம பட்டு சாரிக்கெல்லாம் பார்த்தா பிளெயின் பிளவுஸா இருக்கும். பிளெயின் வேண்டாம், எனக்கு அது வேணும்னு சொல்லிதான் இது பண்ணது. அடடா, பியூட்டிஃபுல். அண்ட் இந்த மாதிரி டசர் சில்க்ஸ் எல்லாம் எவ்வளவு ரேஞ்ச்ல அவைலபிள்? இது எல்லாமே ஒரு 3-4, 3-2 அந்த மாதிரி. சேலம் ரவிக்கும் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. அண்ட் நிறைய பொட்டிக்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால பார்க்க முடியுது. திறந்தாலே வந்து எங்க கிட்ட இவ்வளவு சாரீஸ் இருக்கு, எங்க கிட்ட இவ்வளவு பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கு. அண்ட் அதே சாரி மத்த பொட்டிக்ஸ்லயும் நம்ம வந்து பார்க்க முடியுது. பட் ஆனா இங்க வந்து கலெக்ஷன்ஸுமே வந்து யூனிக்கா இருக்கு, பிரைஸ் ரேஞ்சும் அஃபோர்டபுளா இருக்கு. பட் ஆனா நம்ம வந்து ஒரு ஸ்லோ க்ரோத்ல போயிட்டு இருக்கோமே அப்படின்னு என்னைக்காவது தோணி இருக்கா? கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி. வருத்தப்படுற மாதிரினா யாராவது எனக்கு கேட்கும்போது வருத்தமா இருக்கும். இப்ப ஈவன் என் அம்மா சம்டைம்ஸ்ல கேட்டிருக்காங்க, என்ன தாண்டி நீ பண்ற, இதுல இந்த பிசினஸ்ல என்னதான் நீ பண்ண, என்ன லாபம் சம்பாரிச்ச, இல்ல என்னதான் பண்ண, என்னைக்காவது நீ கொரியர் நிறைய மடிச்சுலாம் நான் பெருசா பார்த்ததே கிடையாது அப்படின்லாம் கேட்பாங்க அம்மா. நம்மளோட சாரி நான் குவாலிட்டி இல்லாம இல்லை, நான் சைலண்டா விற்கிறேன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா அதுக்கான குவாலிட்டி இருக்கு, எனக்கு தெரியும். அது எவ்வளவு நாள் இருந்தாலும் அது அப்படிதான் இருக்கும். அதை வாங்குறதுக்கான ஒரு 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 பிரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு என்னால வந்து ஒரு தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா அது குவாலிட்டியா இருக்கு. சோ இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, 10 சாரி வித்துட்டு 100 ரூபாய் சேர்க்கறதுக்கும் ஒரு சாரியில நான் வைக்கிற கொஞ்சம் பணத்துல அது எப்படி குவாலிட்டி இருக்குன்னா அதோட லாபம் அந்த 10 சாரி வித்தா வரும்ன்றது கிடையாது. அவங்க 10 சாரி வித்துட்டு வர லாபத்தை அவங்க விற்கிற 2 சாரியில வர்றதா எனக்கு ஒரு சாரியில கிடைக்க போகுது. பட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இருக்குல்ல. நான் பொறுமையா வைக்கிறேன்னா, பொறுமையா கத்துறேன் அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கான 4 மக்கள் இருக்காங்க. அவங்க போதும் எனக்கு. என்கிட்ட வாங்கினவங்களுக்கு தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. சோ அது ரெண்டுத்தையுமே நான் நம்புறேன். நீங்க சொன்ன மாதிரி டக்குன்னு க்ரோ ஆகி திடீர்னு நாளைக்கே வந்து நீட்டா அம்பானி அப்படிதான் வந்து நிப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பொறுமையா வரேன். சொல்லுவாங்கல்ல, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரனால கொஞ்சம் பொறுமையா வந்தாலும் நான் பெரிய ஆளா வருவேன், நான் நம்புறேம்மா. என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம எல்லாமே பண்றேன், அதனால வருவேன், நீங்க கவலைப்படாதீங்க. என்னமோ சொல்ற போடி அப்படின்ட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஃபேமிலிக்குள்ள எல்லாருமே கேட்பாங்க. ஈவன் என் ஹஸ்பண்ட் கூட நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு என்னன்னா ஒரே பதில் தான், பொறுமையா இருந்து பாருங்க, என்ன அவசரப்படுத்தாதீங்க. அவசரமா நான் எங்கேயும் போக விரும்பல, அவசரப்படுத்தாதீங்க, எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் பண்றேன், அதை அப்படியே பண்றேன் அப்படின்னு. சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு 1 or 2 few friends தான் நீங்க வந்து லைக் ஒரு போஸ்ட் மாதிரி நான் வந்து பார்த்திருக்கேன். எதனால உங்களுடைய அந்த ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கான்டாக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? நார்மலா சொல்லணும்னா, உண்மை சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் கிடையாது. சோ நீங்க சொன்ன அந்த 1-2 பேர் எல்லாம் வந்து நான் பண்றேன், கண்டிப்பா நல்லா வெளியே தெரியும், நான் அவங்க முழு மனசோட பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பண்ணது. இப்ப தேஜு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நான் பண்றேன் உங்களோடது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க டிசைன்ஸ், நான் பண்றேன், என்னோட போட்டோஷூட் கொடுங்க நீங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. சோ எல்லாருக்குமே அந்த மனசும் வராது. சோ தேஜு பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஒரு ரீச் இருந்துச்சு எனக்கு. அதாவது அவங்க ஊர் சைட்ல, பெங்களூர் சைட்ல எல்லாம் கொஞ்சம் ரீச் இருந்தது. நம்ம தமிழ்நாட்டை தாண்டி பெங்களூர் பீப்புள்ஸ்க்கு இந்த ஒரு பேஜ் மேல அப்போ ஒரு ஃபாலோவர்ஸ், அண்ட் நான் அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஷிப் பண்ணது எல்லாமே அவங்க ஒரு ஆளுங்களுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் அவங்க பண்ணப்பவும் கிடைச்சது. சோ அதையும் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். என் பேஜ்ல இருக்க 1-2 ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்ல தர்ஷா குப்தா பண்ணாங்க, அவங்களும் அதேதான், டார்லிங் நீங்க ரொம்ப சூப்பரா வச்சிருக்கீங்க, நான் பண்றேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி 1-2 பேர் நம்ம எனக்கு கூட இருந்து என்ன தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு என்ன புரிஞ்சு அவங்க பண்ணோன்னு சொன்னதுதான்.
அந்த மாதிரி ரொம்ப பக்கத்துல என்ன புரிஞ்சவங்களுக்காக மட்டும்தான் அதெல்லாம் நடந்திருக்கு. ஆஹா. நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து எங்களுக்கு காட்டினீங்கல்ல. பட் ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பார்க்கும்போது ட்ரெண்டி டிசைன்ஸ் ஒரு பக்கம் இருக்கலாம். பட் ஆனா இந்த பாடி டைப்புக்கு ஏத்த மாதிரி இந்த டிசைன்ஸ்லாம் உட்காருமா, இந்த பாடி டைப்புக்கு இந்த மெட்டீரியல், ஆர் இந்த பாடி டைப்புக்கு இந்த கலர்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு இந்த கலர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? நீங்க எதெல்லாம் மைண்ட்ல வச்சு டிசைன் பண்ணுவீங்க, எதெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க, இதெல்லாம் நீங்க போடலாம் அப்படின்ற மாதிரி? இப்ப நம்ம கிட்ட பார்த்த இந்த எல்லா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இது எல்லாமே எல்லா மாதிரி பாடி டைப் இருக்கவங்களும் வியர் பண்ண முடியறதுதான். ஏன்னா கொஞ்சம் என்ன மாதிரி இருக்க பாடிக்குன்னா எல்லா பேட்டர்னும் நம்ம சூட் ஆயிடும். ஏன்னா நம்ம இவ்வளவு இருக்கும், அப்ப அந்த சாரி இன்னும் கொஞ்சம் இவ்வளவுதான் வரும். கொஞ்சம் லைட்டா சப்பியா இருக்கவங்க வந்து அவங்கள மாதிரி நீங்க இப்ப போடும்போது ரொம்ப இந்த வட முடன்லாம் சொல்லுவாங்கல்ல சாரி, அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் போட்டீங்கன்னா இன்னும் உங்களை இன்னும் ஒரு ஷேப்லெஸ்ஸா காட்டும். ஒரு மாதிரி நம்மளே ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டோம். நம்மளோட ட்ரெஸ் நம்மள ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும். நம்ம போடுற ட்ரெஸ் நமக்கு நம்ம கான்ஃபிடன்ட் லெவல ஜாஸ்தி பண்ணணும். அப்படிதான் இருக்கணும் நம்ம வியர் பண்றது. நான் போட்டிருக்கிறது நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, ஐயோ எல்லாரும் பாக்குறாங்களே, ஒரு மாதிரி இருக்கா, அப்படிலாம் நம்மள நிறைய இடத்துல தோண வைக்கும். சோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் கொடுக்காம இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாடிக்கு கொஞ்சம் ஏத்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல் இருக்கணும். டார்க் டோன் இருக்கும் அப்படின்னா டார்க்காவே போக கூடாது. நம்மளோட கலர் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா காட்டும். சோ நம்ம வந்து ரொம்ப லைட் கலர்ஸும் போக கூடாது. அப்ப நம்ம கலர் இன்னும் டார்க்கா காட்டும். நம்ம கொஞ்சம் அப்படி லைட் அந்த பேஸ்டல் மிக்ஸ் ஆன மாதிரி போகும்போது நம்ம கலரை கொஞ்சம் டீசென்டா காட்டும். அந்த மாதிரி நம்ம ஃபேரா இருக்கும், எல்லா கலரும் போனா ஃபேரா இருக்கவங்களுக்கும் எல்லா கலர்லாம் சூட் ஆகாது. ஓகே, பாத்திருக்கீங்களா? ரொம்ப ஃபேரா இருக்கவங்க லைட் கலர் போடும்போது அவ்வளவா அழகா தெரியாது. சோ அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். எல்லாருக்குமே ஒரு கலர் சூஸ் பண்ணி நம்ம போடணும் அப்படின்னும் போது கொஞ்சம் இந்த பேஸ்டல் சைட்ல போகும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் ஓகேயா இருக்கும். அந்த கலர் மேல விருப்பமும் ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் அது சூட் ஆகவும் செய்யும். ஓகே, சோ நம்ம அந்த மாதிரி எல்லா மெட்டீரியலையும் போக முடியுமான்னு கேட்டா எல்லா மெட்டீரியல் நல்லாவும் இருக்காது. நம்ம பட்டு சாரி எல்லாம் ரொம்ப பேஸ்டல் போனா அது ரொம்ப அழகா இருக்காது. சோ இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு அது அழகா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா பட்டுல வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பார்டர் கலர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்து சொல்லுவாங்கல்ல, நல்ல மயில் கலர்ல மரூன் பார்டர், நல்ல மயில் கலர் ரெட் பார்டரு, எல்லோனா ரெட் இருக்கணும், மெரூன் இருக்கணும், அப்படிதான். அந்த மாதிரி நம்ம மெட்டீரியலுக்கு ஏத்த மாதிரி கலர்ஸை வந்து மாத்தி மாத்தி கொண்டு போனா கொஞ்சம் எப்பவுமே பெட்டரா இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோயிங்கா கட்டக்கூடிய சாரீஸ்க்கெல்லாம் வந்து அகைன் பாடி ஹக்கிங்ல வேணும் அண்ட் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா கட்டணும் அப்படின்னா என்னென்ன மெட்டீரியல்ஸ் போலாம்? இப்ப நம்ம போனது டசர் ரொம்ப எப்பவுமே அது ஒரு மாதிரி ரிச்சா இருக்கும் ஃபீல். டசர், இந்த கோட்டா பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இருக்கிறதுல கோட்டாலே வந்து நிறைய இந்த கோட்டால பாத்தீங்கன்னா இந்த பார்டர் வர மாதிரி சாரீஸ் எல்லாம் கூட நிறைய பாத்திருப்பீங்க. டபுள் சைட் பிரிண்டட் எல்லாம். அதுல கோட்டால எல்லாம் நீங்க எப்படி வேணா கட்டிக்கலாம். ஃபிளீட் வச்சுக்கலாம், ஒன் ஃபிளீட்ல போலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். சோ கோட்டா போலாம், டசர் போலாம், இந்த மூங்கா, மாண்டு சில்க், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபிளீட் வச்சாலும் ஓகே, இப்படி ஃப்ரீ ஃப்ளோவா ஒட்டுக்கலாம். நீங்க எங்கேயும் அயனும் பண்ண வேண்டாம். அது ரொம்ப அப்படி நம்ம இப்படி வச்சு இப்போ ஒரு சில சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி வச்சு பார்த்தா இங்க அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி, இது பாத்தீங்கன்னா அப்படி இல்ல பாருங்க. சோ இவ்வளவு நேரம் நான் இப்படியே தான் வச்சிருந்தேன் கை, அது அந்த மாதிரி சுருக்கம் வந்திருக்காது பாருங்க. சோ அந்த மெட்டீரியலோட ஒரு ஃபீல் அதுதான். நீங்க சொன்னோன்னு நானுமே அதை நோட்டீஸ் பண்றேன். நான் அதெல்லாம் நோட் பண்ணுவேன். நான் இவ்வளவு நேரம் இந்த சாரியை வைக்கிறேன்னா அப்ப அது எங்க ரொம்ப சுருக்கம் வருதா, அப்ப அந்த மெட்டீரியல் ரொம்ப எப்படி இருக்கும். ஏன்னா நம்ம போற வர இடத்துல எல்லாம் கையில அயன் மிஷின் வச்சு தேய்ச்சி நடக்க முடியாது. இப்ப கார்ல இருந்து நான் உட்காந்து எழுந்திக்கிறேன், வண்டி ஓட்டிட்டு இழக்கும் போது இந்த நம்ம உட்கார்ந்த இடத்துல ஒரு சுருக்கம் வந்துடும். சோ ஒரு சில இடத்துல நம்ம இங்கெல்லாம் அயன் பண்ணிடுவோம், கார்ல இருந்து பின்னாடி மட்டும் ஒரு மாதிரி நல்லா இல்லாம இருக்கும். சோ அந்த மாதிரி ஃபீல் எல்லாம் இருக்கக்கூடாது. சாரிக்கு மெட்டீரியல் வேணும்னா அதெல்லாம் கூட நான் பார்த்துதான் இதெல்லாம் பண்ணது. அடடா, நிறைய விஷயங்கள் நுணுக்கமா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வேலை எதுவும் வரக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். அதுதான். ஓகே, சோ ஒரு நாள் ஃபுல்லா கேரி பண்ணும்போது சாரிய அது நமக்கு ஃப்ரெண்டா இருக்கணும். நம்ம கூடயே இருக்கிறது இதுதான். அப்போ இது நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும் போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தொல்லை எதுவுமே இல்லாத இருக்கிற நல்ல ஃப்ரெண்ட். பியூட்டிஃபுல்லுங்க. அண்ட் லாஸ்ட்லி ஃபைனலா நான் அது கேட்குறேன், சேலம் ரவிக்கம்ல என்னென்ன வைட் ரேஞ்ச் ஆஃப் அமௌண்ட்லயும் சரி, லைக் டிசைன்ஸ்லயும் சரி, எவ்வளோல ஆரம்பிச்சு எவ்வளோ வரைக்கும் என்னென்ன ப்ரைஸ்லயும் என்னென்ன டிசைன்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு? நம்மளது 1100 இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு கம்மினா அதோட எனக்கு நான் கம்மினா அந்த ஜார்ஜெட்ல வெறும் வித்தவுட் பிளவுஸ்ல இருக்கிறது 899 அதுதான். சோ அதோட கம்மி. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப வச்சிருக்க மாட்டேன். 1199ங்கிறது நம்ம கிட்ட ஸ்டார்டிங். அதுல இருந்து பாத்தீங்கன்னா பியூர் சில்க் சாரில 12,000 15,000 வரைக்கும் அந்த ரேஞ்ச்ல வரைக்கும் ஆன்லைன்ல சேல் பண்றதுனால அந்த ரேஞ்சோட போதும் அப்படிங்கறதுனால நிறுத்திருக்கேன். ஏன்னா ஆன்லைன்ல வந்து ஒரு பட்டு சாரிய 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கொடுத்து வாங்குற எல்லாருக்குமே
ஒரு டக்குன்னு கண்ண மூடி வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பட்டு சாரிலாம் நீங்க நம்ம பார்த்திருக்கீங்கன்னா அம்மா போய் தொட்டு பார்த்து அது இது எப்படி இருக்கு ஃபீல் பண்ணி அந்த ஜரி வந்து இப்படி கரெக்டா இருக்கா இப்படி போட்டு பார்த்து கண்ணாடி முன்னாடி நம்ம 4 பேர் கட்டி விட்டு அப்படிலாம் தான் வாங்குவோம். சோ நம்ம ஆன்லைன்லயே ஒரு 10,000 15,000க்கு மேலதான் வச்சா அவங்களுக்கு அதை வாங்குறதுக்கு ஃபீல் ஃபர்ஸ்ட் எனக்கு வராது. நான்லாம் ஒரு 15,000 ரூபாய் சாரியை டக்குன்னு ஆன்லைன்ல வாங்கினா யோசிப்பேன். சோ நம்ம அத ஒரு பிராண்ட் எப்படி அவங்கள விக்கிறாரு, யார் விக்கிறாங்க எப்படி, அதெல்லாம் பார்த்தா நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை வரும். இவங்க பிராண்ட்ல பிரச்சனை இல்லை, நம்ம வாங்கலாம், இவங்க அதுக்கான குவாலிட்டி கொடுக்குறவங்க, நமக்கு ஒரு அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. அந்த மாதிரி பிராண்டா நானே யோசிக்காம வாங்குவேன். ஆனா எல்லார்கிட்டயும் அந்த மாதிரி வாங்குவாங்கன்னா இல்ல, அது ஒரு டவுட். சோ நம்ம ரொம்ப ரேஞ்சில கொண்டு போய் வச்சா மக்களுக்கான ஒரு வாங்கி பார்க்கணுங்கிற நம்பிக்கை அவ்வளவு விலையை கொண்டு வந்து வராதுங்கிறதுனால ரொம்ப ரேஞ்ச் வேண்டாம். சோ ஒரு 12 to 15க்குள்ள பியோர் சில்க் சொல்றேன், அதுக்குள்ள நிறுத்திக்கலாம். அதுக்கு மேல இருக்கிறது நம்ம எப்போ வந்து ஆஃப்லைனா நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அப்போ வச்சுக்கலாம். சோ ஆன்லைன்ல இது வரைக்கும் இப்போதைக்கு ரேஞ்ச் நிறுத்திக்கலாம். மக்களுக்கு நம்ம மேல இன்னும் ஒரு நம்பிக்கை எப்போ நம்மளுக்கு உண்டாயிருக்கு நமக்கு எப்ப தெரியுதோ அப்ப வேணா ரேஞ்சை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு 1100ல இருந்து அந்த 12 to 15க்குள்ள பியோர் சில்க். 5Kக்கு மேல இருக்கிறதா பியோர் சில்க். அப்படி போயிருக்கீங்க. பியூட்டிஃபுல். அண்ட் இந்த ஆஃப்லைன் ஸ்டோர் எப்ப வரும், அதுக்கான வந்து அறிகுறி அண்ட் தாட்ஸ் எல்லாம் எப்போ? தாட்ஸ் எல்லாம் அதெல்லாம் எப்பவுமே மனுஷனோட சொல்லுவாங்கல்ல, புத்திக்கு வந்து கற்பனைக்கு அளவில்லை, எதிர்பார்ப்புக்கு அளவில்லை. சோ எதிர்பார்ப்பை குறைக்கணுங்கிறது தான் என்னோட அறிவுரை. ஆஃப்லைன் அப்படிங்கறது ஆசை இருக்கு. மக்களோட நம்பிக்கையும் ஆதரவும் இதுக்கப்புறம் எனக்கு நிறைய கிடைச்சதுன்னா அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ சோ மச். நிறைய விஷயங்கள் உங்களுடைய சேலையும் ரவிக்கையும் பத்தியும் அண்ட் உங்களுடைய இந்த ஒரு ஹோல் ஜேர்னி பத்தியும் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.